ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த vlogல வந்து சுகர் டு இஃப்தார் வரையும் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நோன்பு நாள் வந்தாலே நமக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷஹருக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி வந்து அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஸோ அதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சரி ஒரு பாட்டில் ஏதாச்சும் வந்து ரெசிபி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புலவு செய்கிறதுக்காக தான் ரைஸ்லாம் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி புலவு செய்கிறதுக்கு ஒரு 2 கிளாஸ் மாதிரி வந்து ரைஸ் எடுத்து நல்லா அலசி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் மாதிரி ஊறட்டும். இன்றைக்கி வந்து சிக்கன் புலவு தான் செய்ய போகிறேன். அதுக்காக 1 kg சிக்கன் மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பாதி எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மாதிரி ஊற வச்சுக்கலாம். என்னது சிக்கன்? சிக்கன் yellow chicken. Yellow chicken, huh? What is this? Chicken. இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு 1/2 hour மாதிரி வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து நம்ம இதுக்கான வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து அரிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த புலவுக்கு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பழமான பெரிய தக்காளி, இது 2 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. சிம்பிளாக எதுவும் ஆப்ஷன் இல்லை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புலவு வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும் ஷஹருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கீ ஆட் பண்ணிவிட்டேன். கீ வந்து ஆப்ஷனல், வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிச்சி இலை, 2-3 கிராம்பு, அதுக்கப்புறம் 2-3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெடி வந்ததுக்கப்புறம் இதில் அரிஞ்சு வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க செவக்க. ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அரிஞ்சு வச்சுருக்க 2 தக்காளியும் வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். தக்காளி இந்த அளவு மசிய வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 5 10 நிமிஷம் மாதிரி நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இது வதங்குற கேப்பில் இதுக்கான மசாலா வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை, ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு வேண்டிய காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வந்து காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பட்டான பதத்துக்கு இந்த மாதிரி வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு காவாசி வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகா, மல்லி இலை விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் திக்னஸ்க்காக. 2-3 டேபிள் ஸ்பூன் வரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலையை ஆட் பண்ணி 2 செகண்ட் வந்து வதக்கிட்டு இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ரைஸு, அது எல்லாத்தையும் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ரைஸை மட்டும் வந்து ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மாதிரி வந்து அந்த மசாலாவோடையே வதக்கிக்கலாம். இப்போது இந்த புலவுக்கு வேண்டிய தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கிளாஸ்க்கு ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி விதமாக நான் 2 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து 4 கிளாஸ் மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுருங்க. இது ஓரளவு வந்து தண்ணியெலாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு அடியில் உள்ள ரைஸ் எல்லாத்தையும் மேலே உள்ள ரைஸ் எல்லாத்தையும் அடியிலையும் நல்லா ஈவன் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி வந்து தம் விட்டுட்டிங்க அப்படின்னா புலவு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சிக்கன் எடுத்து ஹசன் கேட்பார் அப்படிங்கிறதுக்காக, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 வந்து அன்றைக்கி செஞ்சேன்.
புலவுக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65ம் அதுக்கப்புறம் வந்து ரைத்தா கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. சேலட் மாதிரி ரைத்தா செஞ்சால் எனக்கு இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரைத்தாவும் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி ஷகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் புலாவ் அதுக்கப்புறம் சிக்கன் 65 கொஞ்சம் ரைத்தா வந்து செஞ்சுருந்தேன். நல்லா பெஸ்ட்டான ஒரு மெனு வந்து ஷகருக்கு இது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ஆப்ஷன் இல்லைனா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி வந்து சாப்பாடு வெளியில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கையும் வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து சேர்த்து அதிலே வச்சுட்டேன். Much later. நெக்ஸ்ட் டே early மார்னிங் ஷகருக்கான என்னுடைய ரொட்டீன் வந்து எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொதுவாகவே நோன்பு நாளையில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அலற தூங்க முடியாது, ரொம்ப நேரம் தூங்க முடியாது. ஏன் அப்படி காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஹசனுக்கு வந்து ஸ்கூல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹசனுக்கு வந்து லீவில் இருக்கார். சொல்லவே வேணாம், காலையிலே எல்லையாக எழுந்துச்சிட்டு அவர் வந்து தொல்லை பண்ணிகிட்ருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது உண்டு. ஸோ அதிலே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக என்னுடைய வேலைங்களை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இஃப்தாருக்கு வேண்டிய அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருவேன், ஊற வைக்க வேண்டிய பொருள்லாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஈவினிங். அதுக்காக கொண்டைக்கடலை வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வைக்க வந்து கொஞ்சம் மறந்ததுனால, கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சதுனால கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுட்டேன், சீக்கிரம் ஊறணும் அப்படிங்கிறதுனால. ஸோ நோன்பு நாளையில் சமைக்கிற வேலைங்கள்லாம் வந்து பகல் டயத்தில் வந்து அவ்வளோவா இருக்காது. அதனால் அந்த குட்டி குட்டி வேலைங்கள்லாம் இருக்கு இல்லையா வீட்டில், ஸோ அந்த வேலைங்கள்லாம் வந்து நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அதெல்லாம் இருக்காத மாதிரி பார்த்துப்பேன் மேக்ஸிமம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி மடித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைங்க எல்லாத்தையும் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த எடிட்டிங் வேலை, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பகல் டயத்துலேயே நான் முடிச்சு வச்சுருவேன். ஆல்ரெடி உங்கள் கிட்டக்க வந்து நான் ஷேர் பண்ண மாதிரி இந்த துணி காய போடுறது, அதுக்கப்புறம் மடித்து வைக்கிறது, இந்த வேலைலாம் பிடிக்காது. பட் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கபோர்ட்ஸில் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து இதெல்லாம் வந்து நான் செய்வேன். எதனால் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து கலைஞ்சிச்சின்னா மறுபடியும் வந்து நம்ம தான் வந்து அடிக்க ஆகணும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கபோர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுவேன். நோன்பு டைமில் நம்மளை எங்கேஜாக வச்சுக்க நான் வந்து சில விஷயங்களாக வந்து தொடர்ந்து செய்வேன். அந்த வேலைங்க வந்து அப்போதைக்கு பண்ண வேண்டாம், லேட்டாக பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் சரி தான். ஸோ நான் வந்து அப்போவே பண்ணி முடிச்சிடுவேன். எதனாலனா கொஞ்சம் டைம் போகும், இந்த டிவி அதுக்கப்புறம் ஃபோன்லாம் வந்து நோண்டக்கூடாது அப்படிங்கிறது காரணத்தினால. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து அயர்ன் பண்ணுறதுக்காக அதெல்லாம் தனியாக வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் வரும் இல்லையா, அயர்ன் பண்ணி வரும் இல்லையா, அந்த ஹேங்கர்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா தூக்கி போடாமல் வச்சு அவங்கள்ட்டையே வந்து நான் திருப்பி அனுப்பி விட்ருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து லாபம் கிடைக்குமா. ஸோ அதனால் ஏன் நம்மளால் புரிஞ்ச உதவி ஏதாச்சும் செய்யலாம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடாமல் அவங்கள்ட்டையே வந்து திருப்பி அனுப்பி விட்டுருவேன்.
ஹாய், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாகர் ஹிஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து ரொம்ப அழகான ப்ரிட்டியான 3 ஹிஜாப்ஸ் அண்ட் 2 குர்த்திஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்டு இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னால் இதோட கிளாத்தை பற்றி சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பர்சனலி. இந்த எல்லோ கலர் ஃப்ளோரல் ஹிஜாப் வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நீங்கள் டெய்லி யூசர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து எங்கேயாச்சும் வந்து வெளியில் போகிறதுக்கு இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு இந்த கிளாத்து. கொஞ்சம் ட்ரெண்டியாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் நார்மலி வந்து வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் வெளியில் போகிறப்பையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு வெங்காய கலர், அதாவது லைட் பிங்க் அப்படின்னு சொன்ன கலரில் வந்து ஒரு ஹிஜாப். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் ஹிஜாப் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ஃப்ளோரல் டைப்பில் இருக்கிற ஹிஜாப்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹிஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஹிஜாப்ஸில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹிஜாப்ஸ் போடுறப்போ ஸ்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும். ரொம்ப அழகான ஒரு ஹிஜாப். ஃபைனலி இந்த ப்ளூ கலர் ஹிஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் ஹிஜாப் தான். நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. பர்ஃபெக்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து வேர் பண்ணிட்டு போகணும், ஒரு பார்ட்டிக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹிஜாப் வந்து சூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு கலர், ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலரில் வந்து அந்த ஒரு சின்னதாக வந்து சம்கி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அதை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான கிளாத்து. கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் தாராளமாகவே வந்து வாங்கலாம். இவங்க ஷாகர் ஹிஜாப்ஸோடு சேர்த்து ஷாகர் குர்த்திஸும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நான் அவங்கள தனி பேஜ் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப 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 அழகான ஒரு பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அங்கங்கே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிளாத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம டெய்லி யூசர்ஸ்க்கு வந்து போட்டடிக்கலாம், நல்லா போட்டடிக்கலாம். அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாத் வந்து நல்லா இருக்குது. டிசைனும் நல்லா இருக்குது. பர்ஃபெக்டாக டெய்லி யூசர்ஸ் கொடுத்தி. ஸோ இந்த மாதிரி வந்து 4-5 கலர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா மாற்றி நீங்கள் வந்து காலேஜ் ஸ்கூலில் போட்டு போகலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், அதாவது அந்த கிளி பச்சைம்பாங்க, ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஒரு குர்த்தியாக வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்கா காட்டன். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வெயில் காலத்துக்கு நல்லா வீட்டில் வந்து போட்டடிக்கலாம். இந்த மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸில் ட்ரெண்டியான ஹிஜாப்ஸ், பார்ட்டி வேர் ஹிஜாப்ஸ், டெய்லி யூஸஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஹிஜாப்ஸ், ஹிஜாப் கேப், ஹிஜாப் பின்ஸ்ன்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷாகர் ஹிஜாப்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாகர் ஹிஜாப்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி யூஸஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற டாப்ஸு, லெகின்ஸு, குர்த்தி, பாட்டம் எல்லாமே வந்து வேணும், அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நல்ல குவாலிட்டியான கிளாத்தில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கும் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஜும்மா அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுலேயும் வந்து ரமதானில் வர அந்த ஜும்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். கிட்டத்தட்ட வந்து ஒரு பெருநாள் மாதிரி. ஸோ ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி ஜும்மா அப்படிங்கிறதுனால என்னுடைய ரொட்டீனும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பொதுவாக என்னுடைய லுகர் தொழுவையை முடிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆகுவேன் இஃப்தாருடைய வேலைகள் செய்கிறதுக்காக. அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ண தான் வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு வந்து வேலையை முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஸோ கிச்சன் உள்ளே என்ட்ரு ஆனோடனே நான் செய்கிற முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கழுவி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சனை வந்து ஸ்பேசியஸாக வச்சுக்கிறது தான். அப்போ தான் நான் வேலை பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு குக்கிங்கில் நான் செய்கிற ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா கடல் பாசி வந்து செய்கிறது தான். ஏன்னா இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல இதை தான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து செஞ்சு வச்சுருவேன். ஸோ எப்பவும் போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி செஞ்சு 2 ஃப்ளேவரில் வந்து நான் செஞ்சுட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து வெனிலா ஃப்ளேவர். போன வீடியோவில் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்ன எப்போ பார்த்தாலும் புட்டிங் செய்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த நேரத்தில், அதாவது இந்த நோன்பு நேரத்தில் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நோன்பு வச்சு சூடாக இருக்கும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக இந்த கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால தினமும் நம்ம சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும்.
அடுத்து நான் இஃப்தார் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக இன்றைக்கி சிக்கன் பிரெட் ரோல் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெவிக்கிறதுக்காக. ஸோ இதில் வெவிக்கிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி போகிறோம் ஃப்ளாட்டாக. எந்தளவு ஃப்ளாட்டாக உங்களால் வந்து தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்தளவு வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நடுப்பெற ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு சுற்றி ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ரோல் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்து அதை நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு சுற்றினீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த 2 முகனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு வாட்டி வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடங்கி வந்துடும். இப்போ இந்த ஜாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரெட்லேயும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து ஒரு பவுலில் 2 எக்கை ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது 2 வச்சு தான் வந்து நம்ம பிரெட் ரோல் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் ரோலை அந்த எக்கு டிப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிப் பண்ணி வைத்துக்கோங்க. நாலா பக்கமும் டிப் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணி நல்லா நாலா பக்கமும் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அப்ளை ஆகணும். அந்த அளவு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து அப்ளை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பிரெட் ரோலையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிடலாம். பிரெட் ரோல் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா வந்து சூடு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ரோல் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து ஃப்ரை ஆகி வரணும். ஃப்ரை ஆகிற அளவு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ரோல் எல்லாமே வந்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ஃபேவரட்டாக ஆகிடும்.
ஸோ அடுத்து நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா கொண்டைக்கடலை, அந்த வந்து நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வெவிச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலையை அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து எப்பவும் போல் இதை வந்து நம்ம வெவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் மாதிரி விட்டேன். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை வெந்து வந்திருக்கு. இப்போது இதை வந்து நம்ம தாளித்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சோம்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆகி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிய வதங்குற அளவு வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கினதும் இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காரமான மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஜீரகத்தூள், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். திக்னஸ்க்காக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி இதை நல்லாவே வந்து பச்சை வாசம் போகிற அளவு வந்து வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து மசாலாவோட பச்சை வாசலாம் வந்து போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க கொண்டைக்கடலையை அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மல்லி இலை, பொடியாக கட் பண்ண ஆனியன், பொடியாக கட் பண்ண கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாருக்காக ஜூஸ் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா அவகோடா ஜூஸ் தான். அன்றைக்கி இஃப்தாருக்கு கொஞ்சம் புட்டிங், சிக்கன் பிரெட் ரோல், கொஞ்சம் சுண்டல், ஜூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவகோடா ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வடையும் சமோசா, அதுக்கப்புறம் கஞ்சும் வந்து வெளியில் வாங்கிக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காமல் வந்து அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் யாரும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய்.